கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணிரங்கன் என் அமுதினை கண்டகன்கள் மத்தொந்தினை காணாதே. எல்லாருக்கும் எல்லா சௌக்கியத்தையும் தரக்கூடிய எம்பெருமானாக விளங்கக்கூடிய ராஜமன்னார்குடியில் எழுந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் செங்கமலத்தாயார் உடனமர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியினுடைய பார்ப்போற்றும் பங்குனி பிரம்மோற்சவமானது இன்று காலை தொடங்கி தற்பொழுது தேவதாஹ்வானம் என்னும் சொல்லக்கூடிய பேரீதாடனம், இந்திராதி அஷ்டதிக் பாலகர்கள், ஆதித்யாதி துவாதச ஆதித்யர்கள் மற்றும் உள்ள தேவகணங்கள் 30 முக்கோடி தேவர்களை கருடன் சாட்சியாக இந்த பார்ப்போற்றும் பங்குனி திருவிழாவிற்கு ஆஹ்வானம் என்னும் சொல்லக்கூடிய அழைப்பு விடுதல் அப்படிங்கிறது இப்போ நடைபெற்றது. இதுக்கு பேர் பேரீதாடனம் அப்படின்னு பேர். இந்த எல்லா ஊர்லேயும் சொல்லுவாங்க இந்த காப்பு தடைங்கிறது. இதை கேட்டால் தான் அந்த ஊர்லேயே இருக்கணும். இந்த காப்பு தடைங்கிறது இதுதான். இந்த பேரீதாடனத்தை யார் ஒருத்தர் கேட்டாங்களோ அவங்க துஜ அவரோகண பரியந்தம், அதாவது கொடி இறக்குற பரியந்தம் இந்த ஊரில் இருக்கணுங்கிறது ஒரு சாஸ்திரம். அதனால் தேவதாஹ்வானம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து எம்பெருமானும் தாயாரும் இன்றைய தினம் கல்யாண திருக்கோலத்தில் சமரச கோபாலனாக இரவு கொடிச்சப்பரம் என்னும் சொல்லக்கூடிய திவ்ய ரதம், நம்ம ஊரில் தான் 3 ரதம், எல்லா ஊர்லேயும் தேருங்கிறது ஒரு நாள் தான் நடக்கும். நம்ம ஊரில் இன்றைக்கி ஒரு ரதம், அப்புறம் 15ஆம் திருநாள்னு சொல்லக்கூடிய கோரதம், அப்புறம் மகாரதம்னு 3 ரதம். அதனால் இன்றைய ஒரு ரதம் எம்பெருமானும் தாயாரும் சமரச கோபாலனாக எழுந்து 4 கோபால சமுத்திரம் 4 மாட வீதிகளையும் அலங்கரிக்க உள்ளார்கள். அதனால் பக்த கோடிகள் அனைவரும் திரளாக வந்திருந்து எம்பெருமானை சேவித்து கண்டுகளித்து எல்லாம் வல்ல ராஜகோபால சுவாமியினுடைய அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கமலாச்சரணாம் போஜ கௌஸ்துபாங்கித வக்ஷசே கல்யாண குணபூர்ணாய சண்பகேஷாய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே பூயாத்து நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். மன்னார்குடி ராஜகோபால சுவாமியில் நான் டவண்டே சிவம் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி எங்கள் தாத்தாவுக்கு முன்னாடி தாத்தாவோட அண்ணன் பார்த்துருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் 3 தலைமுறையாக பார்த்துட்ருக்கோம். சாமி புறப்பாட்டுக்கு முக்கியமான வார்த்தையில் டவுண்டை தான் ராஜகோபால சுவாமி கோயிலில். இப்போ புறப்பாடு ஆகிறப்போ டவுண்டை வாய்ச்சா தான் சாமி புறப்பாடாகும். அதுமாதிரி இன்றைக்கி நடந்த பூஜைக்கு பேலித்தாளன்ற பேர் அது வாசிக்கிறது. அதுக்கு முன்னாடி சாமி புறப்பாடாகிறதுக்கு முன்னாடி செல்வர்னு ஒன்று கிளம்பும், அதுக்கு டவுண்டை போகணும். அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஒரு இதுக்கும் அது மாதிரி ஏகாதசி சொர்க்கவாசல் உற்சவத்தில் ஒரு ஆழ்வாருக்கும் ஒரு தாளம் இருக்குது. அதெல்லாம் ஒரு தாளம் தனியாக வாசிக்கணும், டவுண்டையில் தான் வாசிக்கணும். அது நிறையா இருக்குது. அதில்